உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பார்க்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்குறாரா, காது கொடுத்து எனக்கு டவுட்டாக இருக்குது. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தியிருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்தியிருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தலை. ஹஜ் சப்சிடி அதிகமாக இருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்தியிருக்கோன்னு சொன்னார்னா பதில் சொல்கிறேன். எதுவுமே இல்லாமல் சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்தில் திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகளில் சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேலிருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்கள் சிறுபான்மையருக்கு 5 வருஷத்தில் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனால் சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார். நன்றிங்க.